வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு பேச தொடங்குகிறேன். நான் காரைக்குடியில் எங்கள் தாத்தா வீட்டில் கோட்டையூர், அந்த கோட்டையூரில் இருந்துக்கிட்டு அழகாபாலை படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் என் வாழ்க்கையில் முதல்ல கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறதுன்னு வழக்கமாச்சு. அப்படி கட்டடிச்சிட்டு போய் வசமாக எங்கள் மாமா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அங்கே கோட்டையூரில் இருக்கிற ஒரு ஆட்சி, பார்வதி ஆட்சி. அந்த பார்வதி ஆட்சி என்னை எங்கள் மாமாட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி போட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த இதில் நான் தெளிவாக இருந்தேன் அந்த படம் பார்க்கும்போது. அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, என் காலில் அப்போ அடிபட்டு முழங்கால் வரைக்கும் ஒரு பெரிய கட்டு போட்டிருந்தேன். அதனால எல்லாருடைய அட்ராக்ஷனும் என்கிட்ட வந்துடும் இல்லையா, என் காலுக்கு வந்துருமா. அப்படி அந்த பார்வதியாச்சு அந்த படத்துக்கு வந்திருந்தப்ப என்னைய போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் ஸ்கூலுக்கு போகலங்கிறது தெரிஞ்சிச்சு, கிளாஸ் அட்டன் பண்ணலைங்கிறது தெரிஞ்சிருச்சு. எங்கள் மாமா அடிக்க விட்டார், எங்கள் தாத்தா தடுத்துட்டாரு, எங்கள் சித்திங்க அரணா இருந்து என்னை காப்பாற்று பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தையே என்னால் மறக்க முடியலங்கும் போது, இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்த அந்த படத்தை எப்படிங்க மறக்க முடியும். காரைக்குடியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் சிவம்னு ஒரு தேட்ரு, அந்த தேட்ரு இன்றைக்கும் இருக்குது. அந்த தேட்டரில் ஒரு மதிய காட்சிக்கு போய் தான் மாட்டிக்கிட்டேன். அந்த மதிய காட்சிக்கு ரிலீஸ் அன்னைக்கு நான் போய் பார்த்த படம் தான் நீதானா அந்த குயில் அப்படிங்கிற படம். இன்னும் சொல்லப்போனால் நீதான அந்த குயில் சாதாரண எளிமையான நடிகர்களை வைத்து எடுக்கப்பட்ட படம். அது நல்ல கதையம்சம் இருந்தாலும் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா படம் பிரமாதமாக ஓடிருக்குண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே காரைக்குடியில் செக்கால ரோட்டில் இருக்கிற ஒரு பாக்யராஜ் மாதிரியே ஒரு அண்ணன் இருப்பார். அந்த டீ கடையில் இருந்துக்கிட்டு நான் சரவணகுமார், முத்துக்குமார்னு சொல்லிட்டுலாம் நான் அந்த படத்தை பற்றின கதையெல்லாம் அளந்ததெல்லாம் ஒரு கணக்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த நீதானா அந்த குயில் அப்படிங்கிற பாட்டுக்கு நாம் வருவோம். வழக்கம் போல் நம்ம மேஸ்ட்ரோ ராகரேவன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்த பாட்டு தான் நீதான அந்த கோயில் படத்தில் இருக்கிற பாட்டு. இந்த பாட்டை பாடியவர் கங்கையமரன். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை எழுதியவர் கங்கையமரன், இந்த பாட்டை பாடியவர் கங்கையமரன். ஆமாம், கங்கையமரன் பாடுவார், கங்கையமரன் எழுதுவார், கங்கையமரன் இயக்குவார், எல்லா வேலையும் செய்வார். சகலகலா கங்கையமரன் அவர். சரி, இந்த பாடலை கவிப்பேரரசு வைரமுத்து எழுத, இந்த பாட்டை கங்கையமரன் சார் பாட, கங்கையமரன் சாருக்கு துணை குரலாக ஒரு பெண் குரல் பாடியது இன்னைக்கு வரைக்கும் அந்த குரல் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ தேசிய விருதுகள் வாங்கினாலும் ரொம்ப அவையடக்கத்தோட ஒரு குழந்தைத்தனமாக சிரிப்போட அந்த பாட்டு குயில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாட்டு குயில் யாரு அப்படின்னா சின்ன குயில் சித்ரா. அந்த சின்ன குயில் பாடுதுங்கிற பாட்டு பூவே பூச்சோடாவால் முன்னாடி வந்துருச்சு, ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் இளையராஜா அவர்கள் நல்லா பாடுறியம்மா, உன் குரல் பிரமாதமாக இருக்கே, வா வா இந்த ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த ரெக்கார்டிங் தேட்டரில் அப்படி கூண்டுக்குள்ளார போய் வச்சு அப்படி இளையராஜா அவர்கள் கையசைக்க அந்த குயில் பாடிய முதல் பாட்டு தான் நீதானா அந்த குயில் படத்தில் வந்த இந்த பாட்டு. இந்த பாட்டு நம்மை மயக்கி போடுகிற பாட்டு, சொக்க வைக்கிற பாட்டு, ஒரு சூட்சமமான ஒரு காதலையும் காமத்தையும் கலந்து உரசி உரசி தருகிற பாட்டு. வைரமுத்துவின் வரிகளில் வந்த ராசையா இளையராசாவின் அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு பூஜைக்கேத்த பூவிது. ஐயோ, என்ன பாட்டு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பூஜைக்கேத்த பூவிது, நேத்து தானே பூத்தது, அட பூத்தது யாரத பார்த்தது. டிங் 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 டிங். ஐயோ, விளையாடுவார் இசையில், அடே பூந்து விளையாடுவார். அப்படிப்பட்ட பாட்டு பெண் குரல் இருந்தா, சித்ராவுடைய குரல் இருந்தா ஆரம்பிக்கும். பூஜைக்கேத்த பூவிது, நேத்து தானே பூத்தது, அட பூத்தது யாரத பார்த்தது. கங்கைமரன் சார் வயசு. மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒன்று கொக்கி போடுது. இந்த கொக்கு கொக்கி இந்த மாதிரியான வரிகள் வந்ததுனால அது வைரமுத்துடைய ஜாலம் அப்படின்னு 80s நாங்கள் பந்தயமே கட்டுவோம். நாங்கள் நீ தான் டிவி வாங்கி தரணும், இது வைரமுத்து தான் எழுதுனதுனால நாங்கள் பந்தயம் கட்டியிருப்போம்.
பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, அட பூத்தது யாரத பார்த்தது. மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, மேலே இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒன்று கொக்கி போடுது. ஓய், அதுக்கு அர்த்தாப்புல வர வரிகள்லாம் பாருங்க, வேறு விதமான உணர்வுகளை நமக்குள்ளார புசிப்பி விடும். பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பார்த்து புட்ட வேறென்ன மிச்சம், கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம். ஒரு தாம்பத்தியத்தை, ஒரு செக்ஸை, ஒரு கூடல் என்பதை எவ்வளவு அழகான வரிகளால ஒரு ஜாலியான பாட்டா வைரமுத்து சார் மாத்திருக்கார் பாருங்க. பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பார்த்து புட்ட வேறென்ன மிச்சம், கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம். அடுத்த வரி என்னை சொக்க வைத்த வரி. இந்த வரியில கங்கைவரன் சாருடைய பாட்டு ஸ்டைல். அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்குற, கொஞ்ச நேரம் பாருன்னா கூலி கேட்கிற. துள்ளி போகும் புள்ளிமான மல்லு வேட்டி இழுக்குது, மாமன் பேசும் பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது. என்ன வரி? மாம பேசும் பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது. அடுத்த வரி பாருங்க. இப்ப தூது, என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்கிற, என்ன தகவல் அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு லவ்வர் கேட்கிறாரு. அதுக்கு காதலி சொல்றது, அதுக்கு அவங்க காரணம்னு சொல்றாங்க. ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறும்பாய மெல்ல, தோதாக யாரும் இல்லை தூது சொல்ல. ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் அரசல் புரசலா பேசிட்டு திரியிறாங்க, வெறும் வாயில நம்மளை வச்சுதான் மென்னுட்டு திரியிறாங்க. நான் யாரை போய் தூதுன்னு அனுப்ப அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறும்பாய மெல்ல, தோதாக யாரும் இல்லை தூது சொல்ல. உடனே அவர், வாய் வார்த்த பொம்பளைக்கு போதாது உள்ள, கஞ்சாட போல ஒரு பாஷை இல்லை. உடனே அவங்க டக்குன்னு மாத்திடுறாங்க. சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற, கொட்டி போன குடுமிக்கு சீப்பு தேடுற. கடுப்பாயிடுறாரு. என்ன 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 பத்தி என்ன இப்படி சொல்ற நீ? உனக்கு நான் என்ன சோப்பா போடுறோம்? எங்க குடுமி என்ன கொட்டி இருக்கா, அதுக்கு நாங்கள் சீப்பு தேடுறோமா அப்படின்னு. அதனால அவரு அப்ப சொல்ற, சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற, கொட்டி போன குடுமிக்கு சீப்பு தேடுற. என்ன பார்த்து என்ன கேட்ட எட்ட ஏண்டி மாத்துற, கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்துற. என்னதான் தவறுகளா இங்க பேசப்பட்டு இருந்தாலும் கடைசியில கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா, அதான நம்ம பண்பாடு. பெட்களா நம்ம பண்பாடு, கல்யாணம் தானே பண்பாடு. காதல் கல்யாணத்துல தானே முடியும். ஆக காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. கண்ணதாசன் பாட்டு இல்ல, அது மாதிரிதான் இது. அப்படி சொல்லாரு. உடனே என்ன பார்த்து என்ன கேட்ட எட்ட ஏண்டி மாத்துற, கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்துற. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, அட பூத்தது யாரத பார்த்தது. மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒன்று கொக்கி போடுது. ஹோய், இளையராஜா வாழ்க வாழ்க வாழ்க.